முருகன் நினைச்சாருன்னா மாம்பழ தோட்டம் என்ன, மாம்பழ உலகத்தையே உருவாக்கி இருக்க முடியும். ஒரு மாம்பழத்துக்காக சுற்றி வராரு. சுற்றி வந்ததுக்கப்புறம் கிடைக்கலன்னு பழனிக்கு நிற்கிறார். இதை நம்ம வரலாறாக படித்தோம்னா சாமி கோவம் வந்துருச்சுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. சாமி நமக்கு சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் வேணும்னு நினச்சின்னா அந்த உலகத்தையே சுற்றுனா தான் கிடைக்கும்னா சுற்று, அதுக்கு பயப்படாத. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு காலையில் எனக்கு மறுநாளே எனக்கு சாமி எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படி மாற்றவே முடியாது. எப்போ முருகன்கிட்ட போகிறீங்களோ அப்போவே முருகன் நமக்கு போராடுற குணத்தை தான் கொடுப்பார். எப்போ போராடுற குணம் வரும், நமக்கு எதிராக சில விஷயங்கள் நடந்தால் தான் போராட்டம் வரும். வாழ்க்கையே போராட்டமாக இருக்கான்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அந்த வாழ்க்கையை போராட்டத்தையே சாதனையாக மாற்றி யாரெல்லாம் நம்ம முன்னாடி நம்ம இவெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், இவெல்லாம் தோற்று போயிடுவான், இந்த உலகம் சிரிச்சுக்கிட்டு இருந்த உலகத்துக்கு மத்தியில் ஜெயிச்சிட்டான்னு முருகன், நான் அப்போ ஜெயிச்சிட்டான்னு எல்லாருக்கும் சொல்கிற அளவுக்கு முருகன் மாற்றுவார்.